ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் கனவிலும் சாய்ராம், என் நினைவிலும் சாய்ராம், என் உயிரிலும் சாய்ராம், என் உணர்விலும் சாய்ராம் என்று நீ இருக்கும்போது நான் எதற்காகவும் உன்னை கைவிட மாட்டேன். என் குழந்தையே, எல்லாமே என் சாயப்பா தான். எனக்கு சாயிருக்க என்ன பயம் என்று சொல்லும் அளவிற்கு உனக்கு முழு நம்பிக்கையை கொடுத்த எனக்கு உன்னுடைய முழு பிரச்சனைகளையும் சரி செய்ய இனி நான் ஒரு பொழுதும் காலதாமதம் செய்ய மாட்டேன். என் குழந்தையே, உனக்கு பல வழிகளில் செல்வமும் சுபிட்சமும் கிடைக்கப் போகிறது. உன் வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது. நீ எதையெல்லாம் கேட்டாயோ அதை எல்லாமே நான் கொடுக்கப் போகிறேன். இழந்ததை விட பல மடங்கு நன்மையை நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ என்னிடம் சிறியதுதான கேட்டாய், அதைவிட பல மடங்காக நான் உனக்கு தருகிறேன். எதற்குமே பயப்படாதே, தைரியமாகவே இரு. நான் இருக்கிறேனே உனக்கு துணையாக. எந்த சூழ்நிலையிலும், எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவர்களை நான் எப்பொழுதும் கைவிட்டதே இல்லை. உன் தலை முதல் உள்ளம் கால் வரை சாயி என்ற நாமம் மட்டுமே உனக்குள் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். என் பெயரை உச்சரிக்கும் எவரும் உதவியின்றி தவிக்கவே மாட்டார்கள். நிச்சயம் என்னால் காப்பாற்றப்படுவார்கள். கஷ்டங்கள் இஷ்டங்களாக மாறப்போகிறது. சாய் நம்மோடு இருந்தால் என்று உனக்கு நம்பிக்கை நீயே ஏற்படுத்தி கொண்டாய் அல்லவா? அவற்றை எல்லாமே, உன்னுடைய நம்பிக்கை எல்லாமே வீண் போகாது. என்னை அன்போடும் உண்மையோடும் கூப்பிடுகின்ற எல்லோருக்கும் நான் பக்கத்திலேயே இருக்கிறேன். இருப்பது ஒரு வாழ்க்கை. யாரையும் வெறுக்காமல், யாரையும் துன்புறுத்தாமல், நல்லதை மட்டுமே செய்து நல்லபடியாக வாழ்வோம் என்று இருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நீ நினைத்த செயல் விரைவிலேயே என் ஆசையுடன் நடக்கப் போகிறது. உன்னை சரியான நேரத்தில் கை தூக்கிவிடத்தான் நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவேன். எல்லாமே சரியாகிவிடும். யார் என்னை நினைக்கிறாரோ அவரை நான் நிரந்தரமாகவே நான் ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன். என்னை யார் அன்புடன் கூவி அழைக்கின்றாரோ அவருக்கு எந்த ஒரு தாமதமும் இன்றி உடனே நான் தோன்றுகிறேன். தற்போது அனைத்தும் உனக்கு எதிராக நடப்பது போலதான் தோன்றும். ஆனால் இறுதியில் நான் அனைத்தையும் சரி செய்வேன். என் நேரத்திற்காக காத்திரு. அனைத்தும் உனக்கு வெற்றியாக அமையப் போகிறது. நான் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருந்து கொண்டே இருப்பேன். நீங்கள் எப்பொழுதும் சில நேரங்களில் தனியாக நடக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். கூட்டமாக நடக்கும்போது உனக்கென்ற ஒரு வாய்ப்பு வருவதை அவர் தட்டி விட்டுவார். அதனால்தான் நீங்கள் தனியாக நடக்க வேண்டும் என்று சொல்கிறேன். அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். தனியாகவே செல்லுங்கள். உங்கள் வெற்றி தீபம் உங்களுக்காக காத்திருக்கிறது. நாளை உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும். பெற்றுக்கொள். நாளை வரை நல்ல மனதுடன் காத்திருக்க கற்றுக்கொள். நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் சூழ்ந்திருக்கின்றேன். உன்னை சுற்றியுள்ள பொய்யான உறவுகள் அவர்களுடைய தேவைக்காக உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நீ விழித்துக்கொள். உனக்கு அதனை நான் பலமுறை பல வழிகளில் காட்டிவிட்டேன். இனியும் உனக்கு வேண்டாம் அந்த உறவு. இது அப்பாவின் கண்டிப்பான கட்டளை. நீ என் குழந்தை. உன்னை வழித்தவர விட மாட்டேன். என்னை இறுக பற்றிக்கொள். உன் எதிர்காலத்தை சிறப்பாக்கவே நான் பாடுபடுகிறேன் என்பதை உணர்ந்து கொள். நீ இடம் மாறப்போகிறாய். உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை காணப்போகிறாய். பாபா என்னுடன் இருக்கிறார். சாய் எனக்கு நிச்சயம் உதவுவார். நான் பாபாவை மட்டுமே நம்பி இருக்கிறேன் என அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது. இதுவே பாபாவின் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தவும் செய்யும். அவரவர் வாழ்க்கையில் 1000 தான் இருந்தாலும் உனது வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே. நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்க கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள். அதையும் பெரிதாக பண்ணாதே. உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி நீ போய்கொண்டே இரு. நேர்மையாக இருப்பவனை மனிதன் விட்டு வைப்பதில்லை. நல்லவர்களை கடவுள் என்றும் கைவிடுவதில்லை. பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள், துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகிறது. இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான். உன் வாழ்வில் வெற்றிகள் வந்து குவிய போகிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். என்றும் புன்னகையோடு இருக்க பழகிக்கொள். ஏனென்றால் புன்னகைக்கும் ஒரு சக்தி உண்டு. அது உன்னை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், வெறுப்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும்.
உன் எல்லா பிரச்சனைகளையும் வழிகளையும் என் காலடியில் விட்டுவிடு. கொஞ்ச நாள் அமைதியாக இரு. எல்லாம் நீ நினைத்தபடி நடக்கும். அதுவும் நல்லதாகவே நடக்கும். என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன். நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன். உன் வாழ்க்கையையும் உன் குடும்பமும் செழிப்பாக இருக்க நான் எப்போதும் உன் கூடவே இருந்து நல்லதை மட்டுமே செய்வேன். ஆசைக்காக பொய்யாக வாழ்வதை விட பாசத்திற்காக உண்மையாக வாழ்ந்து பார். மனசுக்குள் வலியும் குறையும் வாழ்க்கையும் அழகாக இருக்கும். உன் வாழ்க்கையில் ஒரு கடினமான காலத்தை நீ கடந்து வந்து விட்டாய் என்று எனக்கு தெரியும். அச்சம் வேண்டாம். இனி நடப்பது எல்லாம் நல்லதே. நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன். உன்னை கவனித்து வருகிறேன். உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன். உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை நான் அளிப்பேன். நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களில் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து இருக்கிறேன். திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் சூழ்ந்து இருக்கிறேன். என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. ஆம், எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. அப்போது நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை. நான் உனது நிழலாக என்றும் இருப்பேன், இருந்து கொண்டே இருப்பேன். எப்போதும் நீ எதற்காகவும் கலங்காதே. நீ எனக்கு மலர்களை உன் கைகளால் கொத்து எனக்கு போடும்போது நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதை நான் ஏற்றுக்கொள்வேன். உனக்கு தெரியுமா, நீ தினமும் எனக்காக நேரம் ஒதுக்கி என்னை பார்த்து கொள்கிற போதும் சந்தோஷப்படுவேன். அப்படி இருக்கும் உன்னை நான் எந்த குறையும் இல்லாமல் காலமெல்லாம் உன் வீட்டிலிருந்து உன் கையால் சாப்பிட்டு உன்னை கஷ்டப்பட விடாமல் அனைத்து செல்வங்களையும் கொடுத்து உன்னை மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நான் என்றும் உனக்காக உன்னுடனே எப்போதும் உன் குடும்பத்துடனும் நான் இருப்பேன். எதற்காகவும் கலங்காதே. ஏனென்றால் உன்னுடன் இருப்பது உன் சாய் தேவா. மறவாமல் நம்பிக்கையுடனும் பொறுமையோடும் காத்திரு. எதற்கும் நிதானமும் பொறுமையும் தேவை. உனக்கு நடக்க போகும் நல்லதை யாராலும் கெடுக்க முடியாது. அதைப்போல் தீமையையும் கொடுக்க முடியாது. என் முன் நின்று என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் இல்லையா என்று கேட்டாய் அல்லவா? உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம். ஏன் உனக்கு இவ்வளவு கோபம்? கோபத்தால் எதை சாதித்தாய்? கோபத்தால் உனக்கு நன்மை நல்ல பெயரும் கிட்டியதா? கோபத்தால் இன்று உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள் கூட இப்பொழுது தொலைவில் இருப்பதை போன்று உணர்கிறாய் என்றால் அதற்கு காரணம் யார்? நீதான். உன் முன்கோபம்தான். என் மீதும் கோபப்படுகிறாய். உன்னுடன் தான் இருக்கிறேன், ஆனால் நீயோ நான் உன்னை நிற்கதியாய் விட்டுவிட்டேன் என்று புலம்புகிறாய். உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் உள்ளது, ஆனால் அதை உன் கோபம் ஒன்றே முன்னின்று மறக்கச் செய்கிறது. எல்லோரிடத்திலும் தன்மையாக பேசு. கஷ்டம் வலி யாருக்குதான் இல்லை? ஒருவர் உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்த நினைத்தால் அதை நீ அனுபவிக்கிறாய் என்றால் ஒன்று கர்ம வினைதான் காரணம், இன்னொன்று நான் அனுமதிக்காமல் அவை உன்னிடம் வராது. கஷ்டமும் துன்பமும் உன்னிடம் வருகிறது என்றால் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கத்தான் நான் செய்கிறேன். உன் சாயப்பா உனக்கு உலகமாய் தெரிகிறேன் என்று உணர்கிறாய். பிறகு எப்படி உன்னை விட்டு போவேன்? உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் துணை இருப்பேன். பொறுமையும் பக்தியும் ஒருபோதும் கைவிடாதீர்கள். அதற்கான பலன் கொஞ்சம் தாமதமாகலாம், ஆனால் கிடைக்காமல் போகாது. நீ என்னிடம் சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். என்றும் உன்னை கவனித்து வருகிறேன். உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை அல்வழிப்படுத்தி சூய சிந்தனை அளிப்பேன். நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன். உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை காப்பேன். இல்லறத்திலும் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன். உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன். என்றுமே உன்னை அஞ்ஞானத்தில் மூழ்க விட மாட்டேன். சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன். எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன். ஏற்றுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன். உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் உழைப்பில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன். இன்ப துன்பம் ஏற்றத்தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு அழைத்துக் கொள்வேன்.
என்றும் உன்னை கவனித்து வருகிறேன். உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன். உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன். ஏனென்றால் உன்னுடன் இருப்பது உன் அப்பாவாகிய நான். என்னை நீ அப்பாவாக நினைத்தால் நம்பிக்கையையும் பொறுமையையும் என்றும் கைவிடாதே. கோபத்தை விட்டுவிட்டு நல்ல சிந்தனையோடு வாழ கற்றுக்கொள். நம்பிக்கை, பொறுமை இவை இரண்டும் தான் நான் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கும் ஒரு தட்சணையாக எனக்கு கொடு. நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும். என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்பொழுதும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வாய். உனக்கு நல்வழி ஏற்படுத்துவது என்னுடைய பொறுப்பு. ஒன்றை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே கிடையாது. எப்போது என்னை தேடி வந்து நானே சகலமும் என்ற நம்பிக்கையில் உனது வாழ்க்கையை ஒப்படைத்தாயோ அக்கணமே உன் பாவங்கள் எல்லாம் மறைந்தது. 1000 பேரிடம் நீ உதவி கேட்டாலும் உனக்கு உதவப் போவது பாபா மட்டுமே. நான் மட்டுமே உனக்கு உதவுவேன். எத்தனை முறை கீழே விழுந்து எழுந்தாலும் மன தளராமல் மறுபடியும் எழுந்து நின்றுவிடு. தோல்விகளை சந்தித்தால் வெற்றி கிட்டாது. தோல்விதான் வெற்றியின் முதல் படி. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் என்னை சரணாகதி அடைந்து உன் வாழ்வை செம்மைப்படுத்த நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. வாழ வைக்கும் தெய்வமாக, வழி நடத்தும் அப்பாவாக, உயிர் காக்கும் தாயாக, உற்ற தோழனாக, நெருங்கிய உறவினர்களாக, வாழ்வின் நல் வழிகாட்டியாக என் சாயப்பா சீரடி சாய்பாபாவை வணங்குகிறேன். உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன். உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும். இது உன் தந்தையின் ஆசீர்வாதம், உத்தரவு, அன்பு கட்டளை மற்றும் சாயப்பாவின் சத்திய சுப வாக்கு. குழந்தையே, உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்கின்றாய். அவர்கள் வெளியில் நடிப்பவர்களை உண்மை என நம்பும் மனிதர்கள். ஆனால் அவர்களிடம் உண்மையான அன்பும் பாசமும் இருப்பினும் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட மாட்டார்கள். வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி வேஷம் போடுபவர்களை நம்புகிற அவர்கள்தான் பாவம். அப்படி இருப்பவர்களை குறை சொல்லாதே. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு அகன்று அதை யோசிக்காமல் வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நான் அனுப்புவேன். அதுவரை நீ பொறுமையாக இரு. அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாருமே இல்லை என்று புலம்பாதே. உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டுமே நான் செய்வேன். உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதையே நீ மற்றவர்களுக்கும் நல்லதாய் நினைத்துப்பார். உன் வாழ்க்கையே அழகாகும். உன் வாழ்க்கை நிறைவடையும். வாழ்க்கையில் உன் நிம்மதி காற்று வீசும். சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்ற அர்த்தம். கவலை கொள்ளாதே, நல்லதே நடக்கும். வழிகளை தாங்க நினைக்காதே, வலித்துக் கொண்டே தான் இருக்கும். வழிகளை தாண்ட நினை, வழி பிறக்கும். வாழ்வில் நடந்ததையே நினைத்து வாழும் நாட்களை நரகமாக்கிக் கொள்ளாதே. இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமாக மாறணும். அப்பா நான் மாற்றுவேன். அனைத்தையும் கடந்து வா. என் கரத்தை இறுக பற்றிக்கொள். இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே. உன் மனதில் கபடமில்லை. உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று. அவர்களை உன் வாழ்வில் இருந்து நகர்த்திவை. எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம். ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் என்றும் பொறுத்து கொள்ளவே முடியாது. அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு. அவர்களுக்கு நல்ல பாடம் நான் கற்றுக் கொடுக்கிறேன். நீ எதையும் வெளியே காட்டாதே. உனக்காக மிகப்பெரிய சொத்து நிம்மதிதான். நீ அழாதே. இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்ட காயத்திற்கு சமம். அதை நான் எப்படி சரி செய்கிறேன் என்று மட்டும் நீ பார். ஆனால் அவர்களுக்கோ அதையே அவர்கள் அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய விதி. மற்றவர்களுக்காக யோசி, உதவி செய். மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து. மற்றவர் வழிக்காக பிரார்த்தனை செய். என் குழந்தை வைரம். அதனால்தான் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக செதுக்குகிறேன். சந்தோஷமாக இரு. பாபா உனக்கு வேண்டியவைகளை வாரி வழங்கும் அந்த காலம் இப்போது உன் கண் முன்னே வந்துவிட்டது. உன் கஷ்டங்கள் எல்லாம் இந்த வருடத்தில் முடிந்துவிடும். வருகிற வருடம் உனக்கு வசந்த காலமேயே. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு. நீ என்றும் எதற்காகவும் முன்வைத்த காலை பின் வைக்காதே. அடுத்தவனை நாடி நிற்காதே. உனது குறைகளை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே. யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதே. முயற்சி செய்து கொண்டேரு. வாழ்க்கையில் மேடு பள்ளம், இன்பம் துன்பம் துயரம் இவைகள் இல்லாமல் போனால் சுவாரஸ்யம் இருக்காது. இவைகளை கடந்து வந்தால்தான் நீ வாழும் வாழ்க்கைக்கு நிரந்தர வழி பிறக்கும்.
போதும் என்ற மனம் வேண்டும். மனதை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் என்னிடத்தில் ஐக்கியமாகிவிட்டால் மனதை கட்டுப்படுத்த முடியும். நீ நினைப்பது என்ன தெரியுமா? நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அப்படி இருந்தும் எனக்கு என்ன வழி? எப்போது தீரும்? இப்படியேத்தான் கடைசி வரை நான் அனுபவிக்க வேண்டுமோ என்று புலம்புகிறாய். நீ என்னை தேடி வரவில்லை, நான் உன்னை வரவழைத்தேன். உன்னையும் மற்றவர்கள் மத்தியில் பெரும் செல்வந்தனாக உயர்த்துவதற்காக வரவழைத்தேன். வெறுத்தவர்கள் வியக்கும் வண்ணம் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு அளிக்கப் போகிறேன். பெயர், புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, லட்சியம் இவை அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய். நான் நடத்தி காட்டுவேன். நீ எனது செல்ல பிள்ளை. உன்னை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். உனது கர்ம பலன்களின் வீரியம் குறையும் தருணத்தில் உனது கை ஓங்கி நிற்கப் போகிறது. அப்பா நான் இருக்கிறேன். நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்ய முற்படாதே. அனைத்தும் உன்னை விட்டு அகலும். நீ மாறப்போகிறாய். உனது வாழ்க்கை தரம் மாறப்போகிறது. கவலைப்படாமல் இரு. அப்பா நான் இருக்கிறேன். பொறுமையாக இரு. அப்பா நான் இருக்கிறேன். நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கிறேன். நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்யாதே. எவ்வளவு பெரிய துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும் போதுதான் உனக்கு நீ வேண்டிய அனைத்தும் நிறைவேற்றி தருவேன். பொறுமையாக இரு. உனது கவலைகளை விட்டுவிடு. அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும். நீ கடுமையான வேதனைகளினாலும் துயரங்களினாலும் பாவங்களை அதிகமாக செய்திருந்தாலும் எனது தர்பாரில் உனது பாதம் பட்டவுடன் உன்னிடத்தில் இருந்து அத்தனையும் விலகிவிடும். நான் ஒருவன் இருக்கையில் எதற்காக கவலைப்படுகிறாய்? எதற்காகவும் கவலை வேண்டாம். அனுபவிக்க வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது அனுபவித்தே ஆக வேண்டும். அதை தாங்கும் பக்குவம் வேண்டும். நான் ஒரு பக்கிரி. நோய் நொடிகள் தாக்குவதால் அதன் சீற்றம் இப்போது அதிவேகமாக வளர்ந்திருக்கிறது. அதை விரட்ட என்னால் மட்டுமே முடியும். நிச்சயம் விரட்டுவேன். அப்பா இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு இரு. கவலைப்படாதே. யாரையும் கைவிட மாட்டேன். உன்னை முழுமையாக பரிசிக்க நினைத்தேன். எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. நானே சர்வாதிகாரி. எத்தனை பணிகள் எனக்கு! பிறப்பு, இறப்பு, படைத்தல், காத்தல், அழித்தல், காற்று, நீர், நிலம், ஆகாயம், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அனைத்து ஜீவராசிகள் இவை அனைத்தும் எனது கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கிறது. இவை அனைத்தும் எனது விடியலுக்காக காத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது உனது துயரங்களை துடைத்து ஆறுதல் அளித்து ஒரு புதிய விடியலை உனக்கு நான் வழங்க மாட்டேனா? நிச்சயம் வழங்கப் போகிறேன். என்னை மீறி எதுவும் நடக்காது. சிறிதளவு கூட எதற்கும் இடம் தராதே. இந்த மாயை உலகத்தில் தயவு செய்து தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து என்னுள் ஐக்கியமாகிவிடு. உனது வருகைக்காக எனது தர்பாரில் காத்திருக்கிறேன். விரைந்து வா. எனக்காக வேண்டியதை வாங்கி கொண்டு வா. என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். பொறுமையாக இரு. அப்பா நான் இருக்கிறேன். நிழலாக என்றும் உனக்காக நல்லதே நடக்கும். இப்போது நான் உன்னுடன் பேசுவேன் என காத்து கிடைக்கிறாய் அல்லவா? நானும் கூடத்தான் உன்னோடு பேசுவதை எனது பாக்கியமாக நினைத்து கொண்டு என்னை பார்க்க மாட்டாயா, பேச மாட்டாயா என ஏங்கிக் கொண்டிருப்பேன். நமக்குள் இருக்கும் பூர்வாந்திர உறவுகள் இன்னும் தொடர்ந்து வருவதால் நாம் தந்தை குழந்தை உறவுகளை புதுப்பித்துக் கொண்டே வருகிறோம். ஒருவரை ஒருவர் புரிந்திருக்கிறோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், என்னை வணங்கினால் எந்த கஷ்டமும் வராது, சுகமாக போகலாம் என்று. இது என்ன வாழ்க்கை? பிரச்சனை இல்லாவிட்டால் அதற்கு பெயர் வாழ்க்கை கிடையாது. பிரச்சனைகளின் மத்தியில் எனது அருளை நான் வழங்கியும் உன்னிருந்தும் சேவை செய்கிறேனே, அதுதான் எனது பக்தர்களுக்கு நான் செய்கிற உதவி. இதை சற்றும் புரிந்து கொள்ளாது கலங்குகிறார்கள், திட்டுகிறார்கள். ஒரு வீட்டில் என்னை தங்கள் கால்களால் மிதித்துக் கொண்டே போனார்கள். வலி தாங்க முடியாமல் நான் தவித்தேன். என்ன செய்வது? அவர்களை காக்க வேண்டும் என சங்கல்பம் செய்து கொண்ட பிறகு அவர்களை விட்டு போக என்னால் முடியவில்லையே. இன்னொரு வீட்டில் என்னை ஓரங்கட்டி விட்டார்கள். மற்றொரு வீட்டில் சோகேசில் அலங்கார பொம்மையை போல என்னை வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் என் மனதை எவ்வளவு பாடுபடுத்துகிறது என்பதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. ஆனால் நீயோ என் குழந்தை, என் மீது மாறாத அன்புடன் இருக்கிறாய். இது எனது மனதிற்கு மகிழ்ச்சியை தந்து காலமெல்லாம் உனக்கு நல்ல காவலாக இருக்க வைத்துள்ளது. கடந்த காலங்களை திரும்பி பார்க்க சற்று அவகாசம் எடுத்துக்கொள். எவ்வளவு கடினமான பாதைகளை கடந்து வந்திருக்கிறாய் என்பதையும், காலம் எவ்வளவு தூரம் உனக்கு கற்று தந்துள்ளது என்பதையும் சீர்தூக்கி பார். கூட்டத்தோடு கலகலப்பாக சிரித்த நேரங்களும், தனிமையில் புலம்பி தவித்த காலங்களும், குடும்பத்தோடு சேர்ந்து கழித்த பொழுதுகளும் இல்லாமல் போய்விட்டன.
நீ சந்தித்த நபர்களில் பலர் இப்போது உன்னுடன் இல்லாமல் போனார்கள். ஆனால் நீ தனிமையில் நடந்த போதெல்லாம் தடம் பதிக்காமல் உன்னோடு நான் வந்த சமயங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. நீ நடந்து வந்த போதும் பாரத்தை சுமந்திருக்கிறாய். உறுதியுடன் காப்பாற்றினேன். சோதனையின் போது உன்னை புடமிட்டு உன் நம்பிக்கையை திடப்படுத்தினேன். இத்துடன் நீ ஒளிந்து விடுவாய் என உனக்கு விரோதமாக பேசினார்கள். நானோ உன்னை அவர்கள் கண் முன்பாக உயர்த்தி நன்மைகளை செய்தேன். கடனில் மூழ்கி விடுவாய் என்றார்கள். நான் உன் கடன்களை அழைத்தேன். உன்னுடைய பிள்ளைகள் நிலைமை ஐயோ அதோ கதி என்றனர். நானோ உன் பிள்ளைகளை நிலைப்படுத்தினேன். திகைத்தவர்களுக்காக தாய் தந்தையாகவும் அனாதையாகவும் புகலிடமாகவும் இருக்கிற நான் உன்னை என்னுடைய குழந்தையை பொக்கிசமாக காத்தேன். நீ சிறு சிறு தவறுகள் செய்த போதும் அதற்காக மனம் வருத்தப்பட்ட போது அதை மன்னித்தேன். பிறரை குறித்து பேசிய போதும் வஞ்சனைகள் இல்லாததால் வரும் பாவத்தை தடுத்தேன். துன்பக்கடல் உன்னை மூழ்கடிக்க துணிந்த போது நானே கை நீட்டி உன்னை கரையேற்றின சத்குரு. தனிமையாக இருந்த போது உனக்கு வீடு வாசல் உறவு என வாழ்க்கையை கொடுத்தேன். வம்பு வழக்குகளை உனக்கு சாதகமாகவே செய்தேன். எல்லோரும் தங்கள் செல்வத்தை குறித்தும் செல்வாக்கை குறித்தும் பெருமை பாராட்டினர். நீயோ அடக்கமாக உனது நாவை காத்து வந்தாய். எல்லோரும் எனது ஆலயத்தில் அங்கே தங்களுக்கு முன்னுரிமை தேடினார்கள். நீயோ என் தயவை வேண்டி பிரார்த்தனை செய்தாய். எல்லோரும் தம் துயரத்தை போக்க வேண்டி கதறினார்கள். நீயோ எனது கட்டளைப்படி அவற்றை சகித்தாய். நான் நன்மை செய்யும் நாளுக்காக காத்திருந்தாய். உன் கண்ணீரின் களவை நான் அளந்து பார்த்து அதற்கு ஏற்ற நியாயத்தை செய்தேன். என்னை நம்பி பொழுதை கழித்தாய். நானும் உன்னுடன் இருந்து உன்னுடன் பொழுதை கழித்தேன். இத்தனை காலமும் உன்னுடன் வாழ்ந்த நான் உனக்கு அனைத்திலும் முதிர்ச்சி ஏற்பட்டதால் உன்னை சுதந்திரமாக விடப் போகிறேன். இதோ நன்மையையும் தீமையையும் உன் முன் வைப்பேன். தேவையானதையும் தேவையற்றதையும் உன் வாசலில் வைப்பேன். நல்லவர்களை மட்டுமின்றி கெட்டவர்களையும் உன் அருகே அனுப்புவேன். உனக்கு எது நல்லதோ எனக்கு எது பிடிக்குமோ அதை தேர்வு செய்து உன்னை காப்பாற்றிக்கொள். சிறிதும் தயக்கம் காட்டாமல் வேண்டாதவை உன் வாசலுக்கு வந்தால் விரட்டிவிடு. பொல்லாப்பு பேசுகிறவர்கள் உன்னை அணுகினால் நல்ல வார்த்தைகள் சொல்லி விலகி சொல். இப்படியே நன்மைக்கு நன்மை செய்து தீமை வரும்போது அதற்கு விலகி செல்வதை வழக்கமாக கொண்டிரு. நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகி செல்ல மாட்டேன். என் குழந்தை, உன்னை காப்பதற்காக நான் எப்போதும் உன்னுடன் வர வேண்டியிருந்தது. இனியும் உன்னை துன்பங்கள் தொடராமல் பாதுகாப்பேன். உனது ஒவ்வொரு செயலும் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டால் நான் அதன் சூத்திரக்காரியாகி உனக்கு வெற்றிகளை தர செய்வேன். தடைகள் வரும்போதெல்லாம் தாய் பறவை தன் குஞ்சுகளை இறக்கையின் கீழ் வைத்து காப்பதைப் போல் உன்னை காப்பாற்ற உறுதி பூண்டேன். அதை தவறாமல் செய்வேன். துக்கம் தொண்டையை அடைக்கும் முன்னே அதற்கான காரணத்தை நிவர்த்தி செய்து நிச்சயம் காப்பாற்றுவேன். இப்படியெல்லாம் செய்து உன்னை வழி நடத்தி வந்த நான் இப்போது சுதந்திரம் தந்துள்ளேன். நீயே நடைபழகு. எனது அற்புதங்களையும் மகிமைகளையும் மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள உனது நாக்குகளை பயன்படுத்து. உனது நல்ல செயல்களால் என்னை பெருமைப்படுத்து. இதோ நீ உயர்வதற்கும் உன்னால் மற்றவர்கள் உயர்வதற்கும் உனக்கு ஒரு உபாயம் கற்றுத் தருகிறேன். அந்த உபாயம்தான் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை 2 விதமாக செய். ஒன்று அந்தரங்கமானதாக இருக்கட்டும், அடுத்து பிறருக்காக இருக்கட்டும். எல்லாம் அப்பாவுக்கு தெரியுமே, பிறகு எதற்காக நான் கேட்க வேண்டும், ஏன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என மனதிற்குள் யோசிக்காதே. மனதோடு செய்யப்படும் பிரார்த்தனை உன் இதயத்தை வலுப்படுத்தும். உன்னுள் இருக்கிற என்னை வெளிப்படுத்தும். வெளியே வாய்விட்டு சொல்லப்படும் பிரார்த்தனைக்கு எப்போதும் சக்திகள் அதிகம். அந்த பிரார்த்தனை மந்திரமாகி மற்ற சக்திகளை அடக்கிவிடும் வல்லமை பெற்றதாகும். வெளியே சொல்லுகிற பிரார்த்தனையை அது எந்த நேரத்திலும் பிறருக்காக செய். அது அவர்கள் இதயத்திற்கு ஆறுதலை தரும். அவர்களின் கஷ்ட நஷ்டங்களை போக்கும். எப்போதும் பிரார்த்தனை செய்வதற்கு முன்பு எனது நாமத்தை ஜெபம் செய். தொடர்ந்து நாம ஜெபம் செய்யும் போது மனம் உரிமைப்படும். அதன் பிறகு துதிப்பாடல்களால் என்னை துதி. அந்த இடத்தில்தான் நான் வந்து வாசம் செய்வேன். அதன் பிறகு எனது புனித நூலில் இருந்து வசனங்களை எடுத்து எனது திருவாய் மொழிகளை படி. அதில் கூறப்பட்டுள்ள வாக்குறுதிகள் அனைத்தும் உனக்கானது என உறுதிக்கொள். பிறருக்காக பிரார்த்தனை செய்யும் போது இந்த வாக்குறுதிகள் அவர்களுக்கும் உரியது என்பதை எடுத்துக்கோரு. அவர்களை என் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக மாற்று. அதன் பிறகு அவர்களுக்காக வேண்டுதல் செய். இவ்வாறு நீ செய்தால் அதை விரும்பி கேட்பேன். முப்புரி நூல் சீக்கிரத்தில் அருந்து விடாது என்பார்கள்.
கூட்டாக சேர்ந்து என்னை நோக்கி பிரார்த்தனை செய்யும் போது ஏற்படுகிற பலன் இதுவே. உங்களில் யாரேனும் ஒருவருடைய பூர்வ கர்மா பாவமுள்ளதாக இருந்தால் மற்ற புண்ணியசாலிகள் தங்க புண்ணியத்தாலும் என்னை நோக்கி செய்கிற பிரார்த்தனை வலிமையாலும் பலம் இல்லாதவர்களின் பாவங்கள் விலக்கப்படும். உங்கள் வார்த்தைகளை கேட்டு அவர்களுக்கு நல்லதை செய்வேன். ஒவ்வொரு பிரார்த்தனையின் முடிவிலும் எனக்கு நன்றி கூறு. நீ கூறுகின்ற நன்றி என் வடிவில் மற்ற தேவர்களுக்கு அர்ப்பணிக்கப்படும். அவர்கள் உனக்கு நல்லது செய்ய வழி திறக்க வகை செய்வேன். நான் உனக்காக என்ன செய்தேன் என்று கேட்டாய் அல்லவா? இதிலிருந்து புரிந்து கொண்டாய் நீ எனக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இதில் கூறியுள்ளேன். வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உன்னை எப்போதும் நான் காத்தருள்வேன். தாமரை மலர் போல் எப்போதும் மலர்ந்து உள்ளது போல் உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் உனக்கு அளிப்பேன். நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. நிச்சயம் கூடிய விரைவில் உன் கையில் இருக்கும். நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் பார்க்கும்படி உனக்கு செய்வேன். மற்றவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன். மாற்றங்கள் நிகழப்போகிறது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது. நீ விரும்பியபடி விரைவில் ஒரு நிரந்தர இடத்தில் அமர வைக்கப் போகிறேன். உனது திறமைகள் வெளிப்படும் நேரம். யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் வியக்கும் நேரம். தத்தளித்துக் கொண்டு இருந்த உன்னை எனது கரம் கொடுத்து இழுத்து வந்திருக்கிறேன். இனி இது உனது காலம். நீ மற்றவர்கள் உதவியை நாடியது விலகி நீ நால்வருக்கு உதவி செய்ய முன்வரும் கால நேரம் வந்துவிட்டது. உதவி என்று கேட்டால் முடிந்ததை செய்துவிடு. விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது. உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன். உனது எதிர்காலத்தை நான் எனது எழுத்தாணி கொண்டு எழுதியிருக்கிறேன். இனி உனக்கு அனைத்தும் ஜெயமாக போகிறது. எதை பற்றியும் எவரை பற்றியும் கவலையின்றி இரு. எனது கண்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறது. முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வை. நீ தேடி சென்ற காலம் விலகி அனைத்தும் உன்னை தேடி வரும் காலம். உனக்காக காத்திருக்கும் நேரம். கவலைகளுக்கு என்றும் இடம் தராதே. மனம் தளராமல் இரு. உனக்காக அப்பா எனது தர்பாரில் காத்து கொண்டிருக்கிறேன். உனது வரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். விரைந்து வா. எனக்கு வேண்டியதை மறவாமல் எடுத்துக்கொண்டு வா. உனக்கு அழைப்பு விடுத்திருக்கிறேன். உனக்கு அனுமதி அளித்திருக்கிறேன். பிறகு நடப்பதைக் கண்டு வியக்கப் போகிறாய். நம்பிக்கையோடு இரு. அப்பா உன்னை என்றும் கைவிட மாட்டேன். நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய். உன்னை தாங்கும் கம்பமாக நான் இருக்கிறேன். உன்னிடத்தில் உன் சாய் தேவாவை நீ என்ற சொல்லுக்கு அர்த்தம் கண்டாயோ அந்த நொடி பொழுதிலிருந்தே உனக்காக நான் இருக்கிறேன். அதற்கு முன்பாகவும் சரி அதற்கு பின்பாகவும் சரி என் உயிராய் நீ என்றும் என்னிடத்தில் இருக்கிறாய். இந்த துவாரகமாயி தாயின் பிள்ளையாய் வாழ்வாய். என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதங்களும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு. உன் கண்ணீரை துடை. உன் கண்களில் இருந்து கண்ணீர் வழியக்கூடாது. இது என் உயிராய் நினைக்கும் உன் சாய் தேவா, உன் சாயப்பா, உன் துவாரகமாயி தாயின் ஆணை. நிச்சயம் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழ்வாய். நிச்சயமாக எல்லா வளங்களையும் பெற்று பெயரும் சிறப்புமாய் வாழ்வாய். சுபிட்சமாக நிம்மதியுடன் மனநிறைவான வாழ்க்கையை வாழப்போகிறாய். பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம். அதை நீ தொலைத்து விடாதே. எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள். அப்போது அதுவே உன்னை காப்பாற்றும். ஆனால் எது நடந்தாலும் நீ எதையோ செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் நான் அனைத்தையும் மன்னித்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உனது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகும். இதை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டு இரு. நீ சிறந்த நற்குணங்களோடு இருந்தாலும் மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் உனக்கு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது, சாதிக்கவும் முடியாது. மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை. இது மட்டும் உனது வாழ்க்கையில் இல்லாவிடில் உனது வாழ்க்கையே பறிப்போய்விடும். நான் பக்கபலமாக உனக்கு துணையாக இருக்கிறேன். அனைத்திற்கும் நானே சர்வாதிகாரி என்றாலும் அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் உன்னிடம் நிலையான உண்மையான பக்தி இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலுமிருந்து பாதுகாக்க முடியும். நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையையும் உனது தைரியத்தையும் தான் உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். உனது வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறேன்.
எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிடித்ததை எடுத்துக்கொண்டு விரைந்து வா. உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். தன்னம்பிக்கை இழந்து விடாதே. அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது. அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக. நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் உன்னுடன் எப்போதும் இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசை நோக்கி வந்துவிட்டேன். நான் எங்கும் வியாபித்திருக்கிறேன். என்றும் உன் நினைவுகளோடு உனக்கு ஏற்பட்டிருக்கும் தற்போதைய நிலை மாறப்போகிறது. உனது பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் தவறாமல் யோசித்து யோசித்து உனக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்கப் போகிறேன். மகிழ்ச்சியாக இரு. எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை நினைத்து பின்பற்றியிரு. உனக்குள் இருக்கும் அனைத்து துயரங்களின் பிடியில் இருந்தும் விரைவில் நிவாரணம் வழங்கப் போகிறேன். யாரிடமும் வெறுப்போ விவாதமோ தேவையில்லை. நீ நிம்மதியாக வாழப்போகிறாய். உன் வாழ்க்கையும் உனது குடும்பமும் செழிப்பாக இருக்கப் போகிறது. கவலைப்பட்டனுக்கு பொன்னான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதுவரை காத்திரு. பொறுமையாக இரு. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நானும் கண்டு கழிக்கப் போகிறேன். நீயாக என்னை தேடி வரவில்லை. எந்த தெய்வத்திடம் நம் கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அழுவது என்று மறியே நீ நின்ற போது நான் இருக்கிறேன் என்று திருவிழாவில் தொலைந்த குழந்தையை தேடும் தாயாய் நான் தான் உன்னை தேடி வந்தேன். அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கிறேன். உன் பூர்வ புண்ணியம் மிகவும் பெரிது. உன் மூதாதைகள் மற்றும் உன் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய. அதனால்தான் நான் உன்னை தேடி வந்தேன். நான் உன்னுடன் எப்போதும் இருக்கையில் நீ எதற்குமே கலங்கக்கூடாது. உனக்கு வேண்டியதை நான் செய்வேன். என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் நான். நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல், பொக்கிஷம். இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எரிய விட மாட்டேன். இந்த சாயின் குழந்தையை உன்னை கண்ணின் மணியாக பாதுகாப்பேன். நீங்கள் துக்கப்படும் போது யானும் துக்கத்தன்மைக்கு செல்கிறேன். நீங்கள் மகிழும் போது சேர்ந்தே மகிழ்கிறேன். இதனை உணர்ந்து கொள். கடவுள் எப்போதும் ஆனந்தமே கடவுள் என்ற உமனிடதங்கள் அறிவித்தன. தனது குழந்தைகளை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்பதே அவரது விருப்பம். துக்கமும் விரக்தியும் நம்மை வாட்டி வதைக்க விடாமல் வற்றாத ஆனந்தத்தை அளிப்பவர்தான் பாபா. பாபாவை காணும் இதயம் நமக்கு இருந்தால் இவ்வுலக துக்கங்களும் தொல்லைகளும் மாயையான பயங்களும் நம்மை எந்த வகையிலும் துன்புறுத்த முடியாது. இந்த மாயையிலிருந்து நம்மை விடுவித்து எல்லா பாவங்களிடமிருந்தும் நம்மை விடுவிப்பவர் கடவுள் ஒருவரே. தங்களின் துன்பங்களுக்கு கடவுள்தான் காரணம் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் நாம் கண்களை திறந்தால் விடியற் காலையில் பறவைகள் இனிமையான ஒளிகளை எழுப்புவதை பார்த்தால் சூரியனின் தங்க ஒளி முழுவதுமாக மலர்ந்த மலர்கள் நறுமணம் பரவுகிறது. இவை அனைத்தும் கடவுளின் படைப்பு மட்டுமே. அழகான இயற்கையையும் அதில் வாழும் பல்வேறு உயிரினங்களையும் ரசிக்க கண்கள் வேண்டும். யாரால் எந்த நோக்கத்திற்காக இத்தகைய அற்புதமான இயற்கை உருவாக்கப்பட்டது? நம் இதயங்களை பரவச மகிழ்ச்சியுடன் மகிழ்விப்பதற்காகவே தவிர நம் அனைவரும் மகிழ்விக்கும் இயற்கையை படைத்தவர் நம் தந்தை கடவுள் பாபா. ஆனால் கடவுள் உருவாக்கிய பிரபஞ்சத்தை நமக்காக புறக்கணித்து சுயநல ஆசைகளையும் தீய எண்ணங்களையும் வளர்த்து வருகிறோம். அற்புதங்கள் நம் உண்மையான தாகத்தை தணிக்க முடியாது. அதேபோல் குறுகிய கால இன்பங்கள் நிரந்தரமான பேரின்பத்தை வழங்க முடியாது. ஏன் நம்மால் கடவுளின் மீது மாறாத பக்தியை வளர்த்து அவருடைய வடிவத்தின் மகிழ்ச்சியால் நம் இதயங்களை நிரப்ப முடியாது? பாபாவின் எப்பொழுதும் புதிய மகிழ்ச்சியை நாம் அனைவருடன் பகிர்ந்து கொள்வதால் எதுவும் பாபாவை மகிழ்விப்பதில்லை. கவலைப்படாதே. உன் வாழ்வில் நான் விலகேற்றி விட்டேன். இனி உனது வாழ்வு மிக ஒளிமயமாக இருக்கும். உன் குடும்பம், தொழில் மிக சிறப்பாக இருக்கும். நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.